அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, வரக்கூடிய பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்க போறோம். ஸோ நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கான கார்டியன் ஏஞ்சலா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கான ஸ்பிரிட் ஏஞ்சலா இருக்கட்டும். ஸோ நீங்க எந்த ஏஞ்சலை வழிபடுறீங்களோ உங்களை மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க அந்த மாதிரி ஏஞ்சல் வழிபடலன்னா கூட பரவாயில்ல, பட் ஏஞ்சல் எல்லாருக்கும் பொதுவானவங்க. ஸோ அந்த ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த பௌர்ணமி அப்போ நம்ம பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு நிறைய ஒரு ஹீலிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க இந்த வீடியோவில் கண்டிப்பா இன்னைக்கு நீங்க உணரணும், சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல், crystal number 1, pile number 1, pile number 2, pile number 3. இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ணோன்றத யோசிச்சுக்கோங்க. இல்ல கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சலா இருக்கட்டும், அவங்கள மனசுல நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. 3 கிறிஸ்டலுக்குமான ஏஞ்சல்ஸ்னுடைய மெசேஜ் நம்ம பார்க்கலாம். நீங்க உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஏஞ்சல் நம்பர் 555 ஏஞ்சல் நம்பர் 555 கமெண்ட் பண்ணி தென் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்டல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம். பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜ். உங்களுக்கான கார்ட் கம்பேஷன். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, நீங்க உங்களை பத்தியோ இல்லை மற்றவங்களை பத்தியோ ஜட்ஜ் பண்றத நிறுத்தணும். நீங்க மற்றவங்களையும் ஒரு அபிப்பிராயம் கொடுக்காதீங்க, மற்றவங்க மேலேயும் உங்களையும் நீங்க தப்பா ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் நிறை குறைகள் இருக்கும், நன்மை தீமைகள் இருக்கும், மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாருக்குள்ளேயும் மாறி மாறி நடக்கக்கூடிய ஒண்ணு. பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க செஞ்ச ஒரு சில தவறுகளை அதை யோசிச்சு நீங்க உங்களை நீங்களே ரொம்ப தாழ்வா நினைச்சுக்கிறீங்க. நான் ரொம்ப மோசமான ஒரு பர்சன் ஆயிட்டேன், அந்த மாதிரிலாம் நீங்க உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அவங்க என்ன காரணத்தால என்ன சூழ்நிலையால அந்த மாதிரி மிஸ்டேக் செய்யறாங்க அப்படின்றது இருக்கு. பட் நீங்க அவங்க தப்பானவங்க, அவங்க சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சில பேர் அவங்கள தண்டிக்கிறது, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்றது, அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க. அதுக்கான முயற்சியாவது செய்றீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். எல்லாருக்குள்ளயும் அதை தாண்டி ஒரு அன்பும் ஒரு ஞான ஒளியும் எல்லா மனிதர்களுக்குள்ளயும் இருக்கு, அது உங்களுக்குள்ளயும் இருக்கு. ஸோ அந்த லவ் அண்ட் லைட், அந்த அன்பு அந்த ஞான ஒளி, இந்த ரெண்டு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ரெண்டு மட்டும் மற்றவங்களுக்கு அதிகபட்சமா கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்கும் போது நிச்சயமா எல்லாருக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மையும் உங்களுக்கும் தெரிய வரும், எல்லாருக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் சைடும் தெரிய வரும், அண்ட் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற கடவுள் தன்மை வெளிப்படும். நீங்களும் மற்றவங்க எதிரில் ஒரு லைட் மாதிரி, ஒரு ஒளி மாதிரி பிரகாசமா தெரிவிங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டியே, நீங்க நிறைய எல்லா உயிர்களிடத்தும் ஒரு அன்பு செலுத்துற குவாலிட்டி தான் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. அதை என்னைக்குமே மற்றவங்களுக்காக குறைச்சிக்காதீங்க. என்னைக்குமே நீங்க பிற உயிர்களிடத்திலும் நீங்க அன்பு கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ நிறைய பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க, பேபி பிங்க், சாஃப்ட் பிங்க் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க. அண்ட் பர்பிள் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க. இந்த 2 கலர் நீங்க யூஸ் பண்ண உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மை நிறைய வெளிப்படும். அண்ட் நிறைய நீங்க அன்பான ஒரு பர்சனா நீங்க மாறுவீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ், பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுடைய மெசேஜ் நீங்க பார்த்துட்டீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 555 டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. கிறிஸ்டல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான இந்த சித்ரா பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான கார்ட்ஸ், உங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா,
உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவலான பவரும் நிறைய மேஜிக்கலான பவரும் உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க சாதாரண மனுஷங்களா இருக்கலாம், பட் ஆனா உங்களுக்கு சாதாரண மனுஷனை தாண்டி நிறைய விதமான ஒரு சக்திகள் இருக்கு. ஸோ அது உங்களுக்கே தெரியும், அந்த நிறைய ஈர்க்கக்கூடிய சக்திகள் இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங் இருக்கு. யூனிவர்ஸ் கிட்ட இருந்தும் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு பிளஸ்ஸிங் இருக்கு. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நீங்க கண்டிப்பா ஒரு ஹீலிங் நீங்க எடுக்கணும். நிறைய ஹீலிங் எடுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுடைய எனர்ஜியை வந்து கிளென்சிங் பண்ணுங்க. ஸோ மூன் ஹீலிங் எடுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணும் போது இன்னும் உங்களுடைய சக்திகள் வந்து இன்னும் பன்மடங்கா அதிகரிக்கும். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய இலக்கை வச்சிருந்தாலும் சரி, உங்களோட இன்டென்ஷன் கிளியரா இருந்ததுன்னா அந்த இலக்கை உங்களால அடைய முடியும். அது அடையக்கூடிய சக்திகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. பட் அந்த இன்டென்ஷன் தான் வந்து அங்கங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, அங்கங்க தவறுது. உங்களோட நோக்கங்கள், குறிக்கோள்கள் வந்து தவறுது. அதனாலதான் உங்களுக்கு சில காரியங்களை வந்து இன்னும் செஞ்சு முடிக்காம இருக்கீங்க. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த வந்து நீங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலுமே அது உங்களால பண்ண முடியும். ஸோ அந்த இன்டென்ஷன் கிளியரா ஆகிறதுக்கும் உங்களோட சக்திகளை நீங்க உணர்றதுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமிய நீங்க ஒரு பெஸ்ட் டேவா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுல ஏஞ்சல்ஸ் மெடிடேஷன்ஸ் கூட நீங்க தாராளமா பண்ணலாம். பண்ணும் போது உங்களுக்கு நிறைய விதமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 2 இந்த மெசேஜ் பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து 555 ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. கிறிஸ்டல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சித்ரா பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கான கார்டு பைல் நம்பர் 3. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நீங்க ஏதாவது ஒரு மலை பிரதேசமோ இல்ல நீங்க வேற எங்கேயாவது ஒரு டிவைன் பிளேஸ், ஒரு பழமையான கோவில்கள், வெட்ட வெளியில இருக்கக்கூடிய ஒரு கோவில்கள் இல்ல மலையில இருக்கக்கூடிய கோவில்கள், அது மாதிரி பழமையான ஒரு இடத்துக்கு போங்க. இல்ல அட்லீஸ்ட் ஒரு மலை பிரதேசம் அந்த மாதிரியான இடங்களுக்கு போங்க. என்னன்னா நீங்க நேச்சரோட கனெக்ட் ஆகணும் அப்படின்றாங்க. நீங்க நேச்சரோட கனெக்ட் ஆகும் போது இந்த பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வைப்ரேஷனை உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அதை சேனலிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹீலிங் தன்மையானது இன்னும் அதிகப்படியாகும். ஸோ உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை இருக்கு, உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ அதை உங்களுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம், மற்றவங்களுக்கும் நீங்க வந்து அது தாராளமா பயன்படுத்தலாம். ஸோ அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கணும், அந்த ஒரு பவர் கிடைக்கணும்னா நீங்க இந்த சித்ரா பௌர்ணமி கண்டிப்பா மலை பிரதேசங்களோ இல்ல வந்து நேச்சரான ஒரு இயற்கையான ஒரு சூழல் உள்ள ஒரு இடத்துக்கோ இல்ல வந்து பழங்காலத்து கோவில்களுக்கோ அங்க போயிட்டு நேச்சரோட நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும். 2 to 3 hours வந்து நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரெண்டு கையும் வந்து நீங்க வானத்தை பார்த்த மாதிரி நீட்டி கூட நீங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த உங்களோட உள்ளங்கையில ஒரு வைப்ரேஷன் பாஸ் ஆகுறது தெரியும். ஸோ அதுதான் உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து, நேச்சர் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒரு அர்த்தம். ஸோ அது நிச்சயமா உங்களையும் உங்க கூட இருக்கவங்களுக்கும் நிறைய ஹீலிங் பவரை கொடுக்கும். நீங்க அதை தாராளமா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி ஆல்ரெடி இருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் போது அது வந்து இன்னும் அவேக்னிங் ஆகும். ஸோ அதுதான் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3 கண்டிப்பா இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஏஞ்சல் நம்பர் 555 டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வந்து லைக் பண்ணுங்க. நேர்களே, நாம இப்ப எல்லாரும் சித்ரா பௌர்ணமிக்கான மெசேஜஸ் வந்து எல்லா கிறிஸ்டலுக்கும் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பா இந்த மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணி நீங்க அதுக்கான பெனிஃபிட்ஸை வந்து அனுபவிக்கணும். உங்க எல்லாரையும் நான் அடுத்த டாபிக்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திக்கிறேன். உங்க எல்லாருக்கும் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா டார்.